தோ வந்துருச்சுங்க இன்னொரு 4G phone Moto G13. ஆனா இந்த போனோட பிரைஸ் 10,000 கீழ வச்சிருக்கனால I think it's okay. இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறலாம், என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்துறலாம். இத ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷத், நீங்க பாத்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து லிட் ஓபன் பண்ணி பாத்துருவோம். Moto G13 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, 464 and 4128GB. எப்பவுமே மோட்டோரோட பட்ஜெட் போன் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க அந்த போனை வந்து கேஸ் கூட அட்டாச்டா வச்சிருப்பாங்க. எடுத்து பார்த்தலாம். சைடுல வைக்கிற ஃபர்ஸ்ட் போனை வேற என்னெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். போன் இருக்கவே இருக்கு, பட் அது கூட உங்களுக்கு வந்து ஒரு சில பல டாக்குமெண்டேஷன், ஆஃப் கோர்ஸ் SIM ejector tool. This is type A to type C cable. And finally சின்ன சார்ஜர் தாங்க உங்களுக்கு கிடைக்கும், 10 watt சார்ஜர் தான் கிடைக்கும். அது வந்து 5000 mAh பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ணனும். இந்த போன்ல இருக்க 5000 mAh பேட்டரி it will take a long time. மேல போட்டுருக்காங்க Moto G13 50MP quad pixel கேமரா எல்லாம் போட்டுருக்காங்க. அது சைடுல வச்சிருவோம். கேஸ் வந்து டிபிக்கல் சிலிகான் கேஸ் தான் கொடுத்திருக்காங்க. சைடு வந்து ஃபிளாட்டா இருக்கறனால it looks nice, it looks interesting. அது இல்லாம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு தடவை டிராப் பண்ணி பாத்துறலாமா? ஓகே, nothing. It's fine. Okay, இந்த போனை பாருங்க. It's nice looking. இது flat sides கொடுத்திருக்காங்க. So it looks a little bit like the iPhone னு சொல்லுவேன். ஆனா ஃபுல்லா வந்து PMMA மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கனால பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். So அந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. But it feels sturdyங்க. அது இல்லாம உங்களுக்கு இந்த போன்ல வந்து IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு IP ரேட்டிங் நிறைய போன்ஸ்ல கிடைக்காதுங்க. So that's definitely ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நிறைய போன்ஸ்ல இப்பலாம் உங்களுக்கு கேமரா மாடல் வந்து பெருசா கொடுத்துறாங்க. This one is controlled. 3 கேமரா மாடல்ஸ் இருந்தாலும் இத்தனூண்டு தான் கேமரா மாடல் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ஃபிளாட்டா இருக்குங்க, ரொம்ப வெளி அதிகமா வரல. So when you keep it on a table like this, அதிகமா டேபிள் wobble ஆகாது. This is a good thing. அப்புறம் weigh பண்ணி பாத்துறலாங்க எவ்வளவு weight இருக்குன்னு. I think it's definitely under 200 grams. செக் பண்ணலாம். 181.4 grams. இப்போ போனோட thickness பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.19 mm thickness கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி உள்ள இருக்கனால that's not too bad. And உங்களுக்கு வந்து flat sides கொடுத்திருக்கனால in hand feel வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டிசைன் வைஸ் என்ன கேட்டிங்கன்னா, this is a thumbs up from me for a budget phone. இப்போ டிசைன்ல பாத்தீங்கன்னா கீழ வந்து USB type C போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல வந்து ஸ்பீக்கர் grill கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ங்க with Dolby Atmos. அப்புறம் மேல உங்களுக்கு ஒரு 3.5mm ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன், வால்யூம் ராக்கெட் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்ல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் இந்த போனோட டிசைன்ல எனக்கு பிடிக்கலன்னு நான் என்ன சொல்வேன்னா, அலைன்மென்ட் இருக்குல்ல, போர்ட்ஸோட அலைன்மென்ட், ஸ்பீக்கரோட அலைன்மென்ட், இந்த மைக்கோட அலைன்மென்ட், அது வந்து சரியா இல்லைங்க. சிமெட்ரிக்கலா இல்ல. சிமெட்ரிக்கல் இருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த சைடுல வந்து அவங்க சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஹைபிரிடா இருக்கா இல்ல செப்பரேட்டா இருக்கா அதையும் பார்த்துடலாம். இது ஒரு நல்ல விஷயங்க. 10,000 கீழ உங்களுக்கு 2 நானோ சிம் கார்டு ஸ்லாட் பிளஸ் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அப்புறம் போனோட டிசைன்ல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்போ இந்த போனை பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர் இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு கலரும் இருக்கு, சார்கோல் கலர். எந்த கலர் பிடிச்சிருக்கு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I always like black and prefer black. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்க. இப்போ டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்னா 6.53 inch IPS HD plus டிஸ்ப்ளேங்க. HD plusனா உங்களுக்கு 720p பேஸ் ரெசல்யூஷன் தான் கிடைக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு நிறைய full HD டிஸ்ப்ளேஸ் கிடைக்கிறது கம்மி தான். பட் மோட்டோரோலா என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்க HD Plus கொடுத்திருக்கோமே, HD Plus கொடுத்தாலும் வேற நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க டிஸ்ப்ளேல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு HD Plusல வந்து 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. So that's a good thing. அது இல்லாம பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நிறைய போன்ஸ்ல வரதில்லை. அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து 576 Hz டச் சாம்பிளிங் ரேட் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படினா என்ன தெரியுமா, டச் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, தொட்டொன்னே பறக்குறது, அது வந்து இந்த போன்ல நடக்குங்க. எஸ்பெஷலி கேமர்ஸ்க்காக இந்த 576 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா கலர் அக்யூரசி நல்லா இருக்கு. ஸ்லைட்டா கொஞ்சம் கலர் ஷிஃப்ட் இருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸ் ஓகேன்னு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு இதுல HDR சப்போர்ட் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின் அண்ட் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா திக்கா கொடுத்திருக்காங்க. பட் ஓரளவு ஈக்குவல் சைஸா வச்சிருக்கனால இட் டசன்ட் லுக் தட் பேட். பட் ஸ்டில் பெரிய சின்ன தாங்க இது. அப்புறம் போன்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நிறைய போன்ஸ்ல உங்களுக்கு வந்து கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்காது டிஸ்ப்ளேல. யூ கெட் Panda glass protection on the G13. ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்தலாமா ஒரு தடவை ஆன் கேமரா லைவா. வாவ், ஒரு பட்ஜெட் போனுக்காக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வித் டால்பி அட்மாஸ் ரிச்சா இருக்குங்க. சவுண்ட் கேக்குறதுக்கே நீங்க வெரி ஹாப்பியா இருப்பீங்க இந்த போனை வாங்குனீங்கன்னா under 10,000 rupees. ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள வந்து உங்களுக்கு ஒரு Helio G85 சிப் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் a G88 like the Realme C55. ஆனா Realme C55 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 10,999ங்க. இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு வந்து 9,500 போட்டிருக்காங்க. சோ G85 பாத்தீங்கன்னா G88 கம்பேரிசன்ல ஸ்லைட்லி கம்மி தான். கேமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேயா பண்ணலாம். இட்ஸ் நாட் the
பெஸ்ட் கேமிங் ஃபோன். பட் டச் சாம்பிளிங் ரேட் நல்லா கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து டச் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்குங்க. சோ பேசிக்கா நீங்க கால் ஆஃப் டியூட்டியோ ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு மீடியம் செட்டிங்ஸ் மாதிரி கிடைச்சிரும். அரௌண்ட் 40 FPS நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ Android 2 ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,11,000 பக்கம் இருக்கு. G88ல உங்களுக்கு அரௌண்ட் 2,60,000 பக்கம் கிடைக்கும். அண்டர் 10,000 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலி G85 தான் கிடைக்கும், which is a powerful enough chip னு சொல்லுவாங்க நானு. அப்புறம் 4GB LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க பேஸ்ல. அப்புறம் 64GB இல்லனா 128GB eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் உள்ள வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க பிளஸ் 10 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். சோ சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் இருக்குங்க. மினிமம் அட்லீஸ்ட் 2 hours எடுக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் dual band Wi-Fi சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 2.4 GHz 5 GHz பண்ணிக்கலாம். so that's not a problem. அப்புறம் Bluetooth வந்து 5.1 வரைக்கும் தான் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. NFC ல மத்தல சென்சர்ஸ் லைக் காம்பஸ், ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டோமீட்டர் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு Android 13 based on Motorolaோட MyUX ஆல்மோஸ்ட் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் னு சொல்லலாம் அது கிடைக்கும். Android 14 ஓட அப்கிரேட் கூட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க Motorola. so that's a very good thing. அப்புறம் 3 years of security updates கொடுப்பாங்களாமா. கொடுப்பாங்களா மாட்டாங்களா நாங்க செக் பண்ணி பார்த்தலாம் after long usage, but ப்ராமிஸ் பண்றது is not too bad. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த ஃபோன் எடுத்தோனே Motorolaோட சாஃப்ட்வேர்ல வந்து க்ளீன் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அது வந்து இல்லன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கிளான்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன், கிளான்ஸ் இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க நோட்டீஸ் பண்ணாம இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஷேர் சாட் மோட் அதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். அப்புறம் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஃபோல்டர் ரெக்கமெண்டேஷன்ஸும் போட்டிருக்காங்க. இப்போ Realme Xiaomi phonesல இருக்க மாதிரி இப்போ Motorola இதெல்லாம் ஆட் பண்ணுது. of course நீங்க எல்லா ஆப்ஸையும் delete பண்ணிடலாம், பட் ஸ்டில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இப்போ க்ளீன் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஃபோன்ல வந்து FM ரேடியோ இருக்கு, வைட்வைன் L1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க Netflix and Primeல வந்து HD ல வீடியோஸ் பார்த்துக்கலாம். and you can do this as well. அப்புறம் நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க Cam 2 API சப்போர்ட் இருக்கான்னு. எஸ், திஸ் ஃபோன் சப்போர்ட்ஸ் Cam 2 API. அப்படின்னா என்ன, நீங்க Google கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல கேமரா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா லெட்ஸ் டாக் அபௌட் தி கேமராஸ். இதுல வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2MP மேக்ரோ and 2MP டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் நாங்க எடுத்த போது வித் தி பிரைமரி கேமரா டே லைட்ல வந்து ஷாட்ஸ் லுக் குட்ங்க. எஸ்பெஷலி கலர் சயின்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 50MP கேமரா இந்த போன்ல வந்து இட் ரியலி டஸ் a good job. அப்புறம் ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், போர்ட்ரேட் மோட் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கலாம், பட் ஸ்டில் நாட் டூ பேட் அட் ஆல். லோ லைட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே, நாட் தி பெஸ்ட். செல்ஃபி கேமரா என்ன கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம் ஈவன் இன் டே லைட் அண்ட் போர்ட்ரேட் மோட். அப்புறம் மேக்ரோ கேமரால 2MP மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் அது எனக்கு இன்னும் அவ்வளவு பிடிக்காது எப்பவுமே ஜெனரலா, பட் நீங்க பாத்துக்கோங்க. ஃபைனலி உங்களுக்கு ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அகைன் நோ ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பேசிக் தான். அப்புறம் சில பல ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. நைட் விஷன் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. பிரைமரி கேமரால வந்து உங்களுக்கு நைட் மோட் கிடைச்சிரும். சோ கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் நைட் ஷாட்ஸ் எடுக்கலாம் நீங்க அதை வச்சு. அப்புறம் டுவல் கேமரா ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஒரே டைம்ல நீங்க டுவல் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்மைல் டிடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. நாட் a நியூ ஃபீச்சர் பட் யூஸ்ஃபுல் nonetheless. கேமரா சாம்பிள்ஸ் நான் என்ன பண்றேன்னா G Drive லிங்க் போட்டுற டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. G13 ஓட பிரைஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா 464GB வந்து 9500 பக்கம் வச்சிருக்காங்க. 428GB வந்து 9999 about 10,000 rupees வச்சிருக்காங்க. அப்புறம் ஜியோல நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்க போறாங்களாமா, இன்க்ளூடிங் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜியோ ஸ்விட்ச் பண்ண போறீங்கன்னா மிந்த்ரால ஏதோ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களாமா. ஓகே, அண்டர் 10,000 வந்து 5G நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ 4G ஃபோன் தான் கிடைக்கும். இப்போ நான் Realme சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க ஐயோ Realme நீ சொன்னியா 4G ஃபோன் தான், பட் தட் இஸ் above 10,000 11,000. இந்த பிரைஸ் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 ரூபாயும் it does matter a lot. So G13 வந்து ஒரு டீசென்ட் குட் கன்சிடரேஷன் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 14 அப்கிரேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். பிளஸ் Motorola வந்து உங்களுக்கு திங்க் ஷீல்ட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட ஒரு நல்லா இருக்கு, அப்புறம் பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லுவேன். ஓவரால் G13 வந்து ஒரு டீசென்ட் ஃபோன்னு சொல்லுவேன். ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் கம்பேரிசன் வேணுமா அதுவும் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அன்பாக்சிங்ஸ் ரிவ்யூஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.